அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா தூங்கவே விட மாட்டாங்க போல, அந்த அளவுக்கு ஆத்திரப்பட்டு கோவப்படுத்துறாங்க. ஏன் இந்த அளவுக்கு ஆத்திரம்? காரணம் யாரு? ஈரானான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சரி ரஷ்யாவா அப்படின்னு கேட்டா இல்ல. இல்ல உக்ரைனா அப்படின்னா அதுவும் இல்ல. ஓ சீனாவா அப்படிங்கிறவங்களுக்கு என்ன வரும்? அதுவும் கிடையாது. சரி யாருதான்ப்பா? யாரு? எதனால டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இவ்வளவு கோபமாடுறாரு, இவ்வளவு தூரம் போஸ்ட் போட்டுட்டே இருக்காருன்னு பாத்தீங்கன்னா மேற்கு மீடியாக்கள், அதுவும் குறிப்பா இந்த வாஷிங்டன் இருக்கு இல்லையா, பக்கத்துல வேற போஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, தபால், அதை சேர்த்திட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மீடியா மேல காண்டாயி பூரா ஃபேக்கா நியூஸ் போடுறாங்க அப்படிங்கிற காண்டா இருக்காரு. எதுக்கு அப்படின்னா சும்மா ஆயுதம் இல்ல, இந்த அளவுக்கு இருந்துச்சு, இந்த அளவுக்கு பயன்படுத்தினாங்க, இப்ப இந்த அளவுக்கு தீர்ந்திருக்கும். அதுவும் 12 நாள் போர்ல இந்த அளவுக்கு பயன்படுத்தினாங்க, அதுக்கப்புறம் இவ்வளவு பயன்படுத்தினாங்க, அதுக்கப்புறம் இப்ப என்ன இல்ல அவங்ககிட்ட தீர்ந்துருச்சு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட போட்டுட்டே இருந்துக்கிறாங்க. அதுவும் ஒரு படிப்பு மேல போய் இந்த ISS, இந்த போருக்காக படிப்பாங்க, CSIS, இது போல பல அமைப்புகள் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா டிப்ளீட் ஆயிடுச்சுங்க, மொத்தமா தீர்த்துட்டாங்க அமெரிக்கா, பேட்ரியாட் தார் இன்டர்செப்ட்ல தீர்ந்துருச்சு, இது போல செய்திகள் திருப்ப சொல்ல சொல்ல ஆத்திரமாயிருச்சு ட்ரம்ப் அவர்களுக்கு. ஏன்னா 5ல 4 பகுதி முடிச்சுட்டாங்க அப்படிங்கறதோட செய்தி போட்டாங்க. 5ல 4 பகுதி காணும். தாடு பேட்ரியாட், அதுவும் நவீனமயமாக்கப்பட்ட பேட்ரியாட், ஃபேக்டரி இன்டர்செப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. என்ன ஆச்சு அப்படின்னா ப்ரீ வார் லெவல்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி 452 இருந்தது, பேட்ரியாட் 2200 இருந்திருக்கலாம், இப்போ 100 தாங்க இருக்கலாம், 50 தாங்க இருக்கலாங்க அப்படிங்கிறது போல அவங்க வாட்டுக்கு போட்டுறாங்க. இப்ப அதனால டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா பயங்கரமா எங்க கிட்ட அதிகமா இருக்கு, அதிகமா ப்ரொடக்ஷன் பண்ண சொல்லியிருக்கேன். இப்ப கூட செய்திகள்லாம் பார்த்திருப்பீங்க, அதிகமா வந்து பாத்தீங்கன்னா நார்டன் குரூப்மெண்ட் இது மாதிரியான கம்பெனிகளுக்கெல்லாம் அதிகமா கொடுக்குறாங்க, மேசிவா செய்ய போறாங்க. அதை பத்தி யாராவது பேசணும் மூஷ், யாராவது வந்து பாத்தீங்கன்னா பேசுனீங்க அப்படின்னா லாங் டேர்ம் ஜெயில போட்டுருவேன் அப்படிங்கல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கோவப்பட்டு ஆத்திரம் அடைஞ்சிருந்தார். ஏன் இந்த அளவுக்கு கோபம், இந்த அளவுக்கு ஆத்திரங்கள் இது போல கிளம்பி இருக்கு அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல ஏன் கிளம்பி இருக்கு அப்படின்னா நெகோசியேஷன் அப்படிங்கிற போய் உட்காடுறாங்க இல்லையா. ஸோ அதுல லைவ் டேட்டா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் மாதிரி இவ்வளோ ஆயுதங்கள் இருந்தது, இப்ப கீழே இறங்கிட்டே வருது அப்படிங்கிற போறாங்க இல்லையா. அது போல கொடுத்துட்டாங்க அப்படின்னா நெகோசியேஷன்ல அவர் ரொம்ப வீக்கா இருக்காராம். ஏன்னா ஈரான் மதிச்சு பேச கூட மாட்டாங்களாம். உங்ககிட்ட ஆயுதமே ஒண்ணும் இல்லை, நீங்க எதுக்கு வந்து பேசுனீங்க, ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு கிளம்புங்க, முதல்ல நீங்க பேசி என்ன ஒண்ணு போறீங்க நீங்க முதல்ல அப்படிங்கிறது போல ஆட்டத்திலே சேர்த்திக்கணும். ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ண வச்சிருக்கிறாங்க ஈரான் நெகோசியேஷன்ல ட்ரம்ப் அவர்களை. அவங்க போய் இங்க பாரு சொல்றத கேளு அப்படிங்கிற கேட்கும்போது ஆயுதம் இருக்கா, இல்ல வேற என்ன பண்ணுவீங்க, கிளம்புங்க அப்படிங்கிறது போல ரொம்ப மட்டம் தட்டி பேசிடுறாங்க போல தெரியுது ஈரான். அதனால பயங்கரமா கோபம் அடைஞ்சிருக்காரு. அதனால இது போல போஸ்ட் போடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சரி இதைத்தான் இப்படி பண்ணிக்கிறாங்க, ஆயுதம் நிறைய இருக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லக்கூடாது, சொன்னா புடிச்சு போட்டுரும் ஜெயில அப்படிங்கிறது போல பார்த்தா இன்னொரு சைடு வேற ஒரு போஸ்டே கிளப்பிட்டாங்க. இது யாரு? டெலகிராம். இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இது மேற்கு மீடியா தான், UK, இவங்க என்ன போட்டாங்க அப்படின்னா இதுதாங்க ப்ரூஃப், ஈரான் ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் ப்ரூஃப் அப்படிங்கறது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தி. இந்த செய்தி போட்டதுக்கு அப்புறம் மனுஷனுக்கு தூக்கம் வருமா? ஏயா இப்பத்தானியா ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள யாரையா இது அப்படிங்கிற இருக்கும் இல்லையா. சோ அதனால அதுக்கு ஒரு போஸ்ட் வேற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து போட வேண்டிய காலத்தின் கட்டாயம் வந்திருக்காங்க. அதாவது ஃபேக் நியூஸ் எப்பவும் போல ஃபேக் நியூஸ் தான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஹெக்ஸத் அவர்கள் இருக்கா தெரியுமா, பீட்டர் ஹெக்ஸத் அவர்கள் எக்ஸ்ட்ராடினரியா அட்டாக் பண்ணா தெரியுமா வெனிசுவேலால, ஒரு நாள் கூட இல்ல, எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிக்கிறார் ரிசல்ட்ல, ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஈரான் அப்படியே முட்டிச்சாரு பாத்தீங்களா, அப்படியே டெசிமேட் பண்ணால, இப்படி வச்சுக்கலாமா, டெசிமேட் பண்ணாரு இல்லையா. அது போல நியூக்ளியர் வெப்பனே அவங்ககிட்ட இல்லாத அளவுக்கு முடிச்சுக்கிறாங்க. ஆனா இந்த மீடியா எப்ப பாரும் பொய்யா பேசி திரிகிறாங்க அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு காண்டாய் போட்டிருக்காங்க. ஏன் திடீர்னு இது போல ஈரான் ஜெயிச்சுட்டாங்க, நம்ம சேனல்ல சொல்றோம் அது வேற கதை. பட் ஆனா ஏன் இப்ப மேற்கு மீடியாக்கள் இதை சொல்றாங்க, ஈரான் ஜெயிச்சுட்டாங்க அதுக்கு இதுதான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இத மெக்சிகன் ஸ்டாண்ட் ஆஃப் அப்படிங்கிறது போல ஒரு இது ஒரு ஈவெண்ட், அதை வந்து பாத்தீங்கன்னா மேப் பண்ணி சொல்றாங்க.
இது மெக்சிகன் ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இரு தரப்புலயுமே வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா இருப்பான் 2 சைட்லயுமே. யாரு அட்டாக் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா இழப்பு தான். அக்ரஷன் யாரு காமிச்சாலும் இழப்பு தான். அப்படிங்கிறது போல ஒரு சூழ்நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துருவாங்க. இதுதான் மெக்சிகன் ஸ்டாண்ட் ஆஃப் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஈரான், அமெரிக்கா இந்த இடத்துல சண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈரான் பிளாக்கேடு போட்டாங்க. எந்த வண்டியும் போகக்கூடாது, வரக்கூடாது. ஆனா ஈரானோட வண்டி போகும் வரும் இல்லையா, அதுக்கு நான் பிளாக்கேடு போடுறேன் அப்படிங்கலாம் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்க. போட்டுக்க அப்படிங்களா ஈரான் உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆகுனா வர்த்தக இழப்பு அப்படிங்கிறது இரு நாடுகளுக்கு ஏற்படுது. இதுல அதிகமா யாருக்கு ஏற்படுதோ அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்வாங்க, ஏன்பா ஓபன் பண்ணிடுறேன்ப்பா அப்படிங்களா இருக்கு இல்லையா. அந்த பிளாக்கேட ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா போய் அடிச்சாங்கன்னா ஈரான் அங்க இருக்கிற பகுதிகளில் அடிக்கணும். இப்ப ஆல்ரெடி வந்து பண்ண ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் கம்மின்னு டேட்டா ரியல் டைம்ல கொடுத்துறாங்க. இப்ப ஈரானுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு எங்க மேல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கை வச்சா கல்ஃப்ல இருக்கிறது எல்லாம் போயிடும் அப்படிங்கிறது போல. அங்க இருக்க கூடிய நாடுகள் சவுதி அரேபியா, குவைத், கத்தர், பெஹ்ரைன் இவங்க சும்மா இருப்பாங்களா? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய டீசாலினேஷன், அந்த கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய பிளான்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடிக்கிற தண்ணிய கூட இம்போர்ட் தான் பண்றாங்க. பாலைவன பகுதி வெறும் ஆயில் தான் இருக்கு. வாழ தகுதியற்ற பகுதியா வந்து பண்ண மாத்தி விட்டு போயிடாதீங்கயா, நாங்க ஏதோ இத்தனை கஷ்டப்பட்டு வச்சிருக்கோம், இருக்கிறதையாவது விட்டுட்டு போயிருங்கயா அப்படிங்கிறது போல அவங்க அழுத்தங்கள் கொடுப்பாங்களா இல்லையா. இது போல பிரச்சனைகள் அங்க இருக்கிறதுனால எல்லாமே உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து பண்ண இம்போர்ட் தான். அவங்க எக்ஸ்போர்ட் பண்றது வெறும் ஆயில் மட்டும்தான். இது போல விஷயங்கள் எல்லா ஃபெர்டிலைசர் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அதெல்லாம் மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுதியற்ற ப்ராடக்ட்ஸ் கிடையாது. அதாவது காசு பண்ணிக்கிறதுக்காக ஏற்றுமதி பண்ணலாம். ஆனா அங்க வாழணும்னா பொருட்கள் அங்க உள்ள கொண்டு வரணும் இல்லையா, அது போல ஒரு சூழல். இப்ப ஈரான் வந்து பண்ணா அது ஃபுல்லா அடிச்சிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு பெரும் இழப்புகள். அப்ப ஈரானையும் அடிக்க முடியாது. இதுதான் இருதரப்புலயும் வந்து பண்ணா ஸ்ட்ராங்கா அக்ரஷன் கட்டாம இருக்காது. இது எப்ப பிரேக் அவுட் ஆகும்? ஒண்ணு, இவங்க 2 பேர்த்த விட பவர்ஃபுல்லா ஒரு சார்பா இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஆளுமை செலுத்துறது. அது போல இங்க யாராவது இருக்காங்களா? இல்ல. உலகத்திலேயே யாரும் இல்ல அமெரிக்காவோட பவர்ஃபுல்லா நாடு. சரி, இதை பிரேக் பண்ணணும்னா என்ன பண்ணும்? இருதரப்புலயும் மியூச்சுவலா வந்து பண்ண போறதுதான் ஒரே வழி. இருதரப்புலயும் மியூச்சுவலா போறோம்னா வெளியே கிளம்ப அமெரிக்கா அப்படி போல ஈரான் சொல்றாங்க. மியூச்சுவலா போக முடியுமா? முடியாது. இழப்பு அதிகமா இருக்கிறவங்க யாரு? அமெரிக்கா. அப்ப அவங்க என்ன பண்ணணும்? விட்டு கொடுத்து போகும். அதனால இப்ப என்ன ஆகுது? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஒமனும் ஈரான் வந்து பண்ண பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதுல அதுக்கான இது ஃபைனலைஸ் ஆயிருச்சு. ஈரான் வந்து 5-7% டிரான்சிட் ஃபீ கேக்குறாங்களாம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல. ஆனா ஒமன் 3 போகுதுன்னு சொல்றாங்களாம். இப்போ ஈரானும் ஒமனும் ஜாயிண்டா பண்றாங்க. அப்போ 3 சொல்ற ஒமனு, 5-7 சொல்ற ஈரான். 2 நடுவுல போட்டோம்னா 1 5 இல்ல 4% முடியுமா அப்படிங்கறதுல பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல ஈரான் என்ன சொல்லிட்டாங்க? ஈரானும் ஒமனும் இணைஞ்சு சொல்லுவான், 3ஆம் நாடுகளோட தலையீடே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அவங்க டேர்ம் வைக்கிறாங்க. 2வது, பினான்சியல் பெனால்டிஸ் போடுவோம் நாங்க வயலேஷன் பண்றவங்கள. ஏதாவது நாடுகள் இஸ்ரேலுக்கோ இல்ல ராணுவ பொருட்களுக்கோ இல்ல அமெரிக்காக்கோ உதவி பண்றேன், அவங்களுக்கு ஆதரவா இருக்கேன், அவங்களோட ஏமாத்தி கொண்டு வர்றது இது போல வேலைகள் செஞ்சீங்களோ, வேல்யூ டோட்டல் வேலை 20% கொடுத்துரு அப்படிங்கிறது போல பெனால்டி போடுவாங்க. எல்லா மிலிட்டரி கார்கோஸ்க்கு வந்து பண்ண பேன் பண்ணுவாங்களாம். ராணுவமே இங்க வரக்கூடாது, டீமிலிட்டரைஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கல ஏரியா மாத்துனீங்க. அரேபியன் கல்ஃப் இருக்கும் அப்படிங்கிறது போல அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. நம்ம அவர்கள் கூகுள் மேப்ல வேணா இப்ப அரேபியன் கல்ஃப்னு மாத்தலாம். ஆனா இப்போ அது ஈரான் கல்ஃபா மாறி போச்சு. மிலிட்டரியே இல்லை அப்படிங்கும் போது அப்புறம் ஈரானோட மிலிட்டரி தான் அங்க இருக்குங்கும் போது பூரா மாறி போச்சு அப்படிங்கல இருக்கு. அது இஸ்ரேலோட தொடர்பு இருக்கக்கூடிய எந்த கப்பலா இருந்தாலும் வர்றதுக்கு தடை. இஸ்ரேலுக்கு ஆதரவு, இஸ்ரேலுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி, இஸ்ரேல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்றதுனா ஹெச் அப்படின்னு சொல்லிட்டா கூட பெனால்டி தான் அப்படிங்கிறதோட பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரூல்ஸை வந்து பண்ண போட இருக்காங்க. இதுவே ப்ரூஃபுங்க. இது போல ஒண்ணு செஞ்சுட்டாங்கனாலே ப்ரூஃப் ஈரான் ஜெயிச்சிட்டாங்க, மெக்சிகன் ஸ்டாண்ட் ஆஃப்ல ஈரான் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறதோட மீடியாக்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் போட போட ட்ரம்ப் அவர்களுக்கு ஆத்திரம் வருமா? வராது. அதனாலதான் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா காண்டாய் திட்டிட்டு இருக்கிறாரு மீடியாவை.
சரி, இதைத்தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தான் பீட்டர் எக்ஸத் அவர்கள் சூப்பரா பண்ணிக்கிறான்னு ஒரு போஸ்ட் போட்டா இப்ப இன்னொருத்தங்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அவங்களோட ஆயுதங்கள், இது எல்லாத்தையும் ஈராக்கோட குர்திஸ்தான் பகுதி இருக்கு இல்லையா, அதுல இருந்து வித்ட்ரா பண்றாங்க. ஆல்ரெடி அந்த குர்தின மக்கள் வேற பாவம். இப்ப அந்த பகுதியிலிருந்து அமெரிக்கா எல்லாம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் ஃபுல் ஆஃப் பண்றாங்கன்னா ஈரான் செக்யூர் ஆகுது. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா சேஃப் ஆயிருச்சு அப்படிங்கும்போது எப்படி ஈரானோட மேற்கா ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க, ஈராக்கோட பார்டர்ல ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அமெரிக்காவோட படை வீரர்கள் அமெரிக்காவோட ஆயுதங்கள் ஈராக்ல இருந்து டிஸ்மேண்டில் பண்ணி திருப்ப ஜோர்டனுக்கே கொண்டு போயிட்டு இருக்காங்க அதிகமா அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு வேலை நடந்துருச்சுன்னா ஈராக் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஹை அலர்ட்ல இருக்காங்க ராணுவத்தை தயார் பண்ணி. மேல சிரியாவும் ஹை அலர்ட்ல இருக்காங்களா ராணுவத்தை தயார் பண்ணி. இப்ப சிரியாவும் ஈராக்கும் சண்டை பிடிச்சுக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள். இந்த டைம்ல டமாஸ்கஸ்ல ஒரு ஐஇடி பிளாஸ்ட் வேற சிரியாவில் நடந்தது. சரி, சிரியாவும் ஈராக்கும் ஏன் இங்க அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஈராக்கோட வடக்கு பகுதி யாரோடது, எண்ணெய் வளம் அதிகமா இருக்கு. துருக்கியோட ஆளுமைக்கு வருமா, ஈராக்கோட ஆளுமைக்கு வருமா, ஈரானோட ஆளுமைக்கு வருமா, இப்ப அங்க ஒரு சண்டை போகுது. இப்போ மிடில் ஈஸ்டே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு வெற்றிடம் உருவாகுது, அப்ப அங்க பங்கு ஓட்டுக்குவாங்க இல்லையா அப்படிங்கிறது போல கேள்விகள். சோ இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கேள்விகள். ஸோ இப்போ ஈராக் அப்படிங்கிறது இந்த மையம், இந்த போரோட மையம் அப்படிங்கிறது ஈராக்கா போகுதா அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. ஆல்ரெடி ஈரானுக்கு முடிஞ்சிருச்சு, அமெரிக்கா கிளம்புறாங்க, இப்ப அந்த பகுதியில சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு சைடு யமன் ஹவுதிஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. யார் மேல, சவுதி அரேபியாவோட ஆதரவு பெற்ற படைகள் மேல. ஹவுதிஸ் என்ன சொல்றாங்கன்னா, அங்க மீடியா பர்சன் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, லார்ஜ் ஸ்கேல் பிரியம்டிவ் அட்டாக் பண்ணிட்டோம், ஏன்னா அங்க அதிகமான ஆயுதங்கள் வீரர்கள் எல்லாம் குமிச்சு வச்சிருந்தாங்க எங்க மேல அட்டாக் பண்றதுக்குன்ட்டு, ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு போட் நிறவிட்டோம் அப்படிங்கிறது போல யமன் ஹவுதிஸ் தான் சொல்லிக்கிறாங்க. இதை நம்ம சேனல்ல தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 2-3 வாரம் இருக்குமா, யாரா இருந்தாலும் இது கர்ஸ்க்கு பகுதி இங்கெல்லாம் பார்த்தாச்சு, இது போல அணிவகுப்பு வச்சு கொண்டு வந்து முன்களத்துல நிப்பாட்டினீங்கன்னா ட்ரோனை ஏவி விட்டு முடிச்சு விட்டுருவாங்க, அந்த காலம் மாதிரி இந்த காலம் கிடையாது அப்படிங்கள பார்த்தோம். முடிச்சு விட்டாங்க யமன் ஹவுதிஸ், ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்க பண்ணிக்கிறாங்க. இதனால எந்த அளவுக்கு இழப்புகள் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் சவுதி ஆதரவு பெற்ற அந்த யமன் படைகள் யமன் ஹவுதிஸ் மேல அட்டாக் பண்ணும்போது தான் தெரியும். இது எந்த இடத்துல நடந்திருக்குன்னா மரீப் அல் ஜன்ஃபா அப்படிங்கிற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ஹதர்மட் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. இங்க அது ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. அடுத்தது தெற்கு லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக், லார்ஜ் ஸ்கேல டெமாலிஷன் ஆபரேஷன்ல இறங்கி இருக்கிறாங்க தெற்கு லெபனான்ல அப்படிங்கிற செய்திகள் வருது. இதுக்கு ஈரான் இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணுவாங்களா அப்படிங்கிற அச்சங்கள் வருது. திருப்பி இந்த மிடில் ஈஸ்ட் யுத்தம் அப்படிங்கிறது எப்படி போகுது, ஒண்ணு ஈராக்கை நோக்கி இருக்கு, அடுத்தது யமன் இந்த பகுதியில நோக்கி பிரச்சனைகள் இருக்கு, அங்க லெபனான்ல பிரச்சனைகள் இருக்கு. இது எப்படி இந்த பிரச்சனைகள் முடிவடையும்? ஆல்ரெடி ஈரானோட ஆதரவு பெற்ற படைகள், ரஷ்யாவோட ஆதரவு பெற்ற படைகள், பஸ்ரல் அசாத் அவர்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய படைகள்னு ஏகப்பட்ட படைகள் சிரியால தனித்தனியா இருக்கு. ஒன்ஸ் அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் இங்க மிக பெருமளவுல சண்டைகள் நடக்குமா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. கல்ஃப் யுத்தம் அப்படிங்கிறது உறுதி அப்படிங்கிற பல அனலிஸ்ட் செய்திகள் வந்துட்டு இருக்கு. அது போல எதுவும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகள் இதை சுமூகமா பேசி பிரச்சனையை முடிச்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பதிவில் நம்ம பார்த்திருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளேயே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.